என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம அவல் பொங்கல் சிம்பிளாக ரொம்ப குறைஞ்ச டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதை ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏதாச்சும் அழுக்கு இருந்தாலும் அது போகும். 3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்துடலாம். இந்த அவல் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாலில் அவல் நல்லா வேகணும். பால் பத்தலைன்னா அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா வெந்துருச்சு. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும், அவல் நல்லா வெந்துடும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திராட்சை முந்திரியை தாளித்து கொட்டிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். பொங்கலில் இது வரைக்கும் நெய்யே சேர்த்துல, அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் முந்திரியை சேர்த்துடலாம். பாதி முந்திரி செவந்ததும் அதில் திராட்சை சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை ரெடி ஆயிடுச்சு. கூட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் பொங்கல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.